அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வந்தால் யார்கிட்ட போவோம், யாரை நினைப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? எல்லோரும் ஃபஸ்ட்டு கடவுளை நினைப்பேன்பாங்க. சில பேர் என்ன ஆச்சு, கிரகநிலைகள்லாம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பளவில் ஏதாவது ஒரு வலி வேதனை ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போகணுன்னு நினைப்பீங்க. இவங்க தான். ஸோ நம்மளோட இக்கட்டான சூழ்நிலையில் மேக்ஸிமம் நம்ம இந்த 3 பேரை தான் நினைக்கிறோம். கடவுள், வைத்தியர், அடுத்தது ஜோசியர். ஸோ இவங்க 3 பேரை தான் நம்ம இக்கட்டான சூழ்நிலை நினைக்கிறோம். இன்றைக்கி டாக்டர்ஸ் டே. நிறைய பேர் டாக்டர் ஆகணும் அப்படின்ற எய்மோட படித்து அந்த சேவையில் இன்றைக்கி ஈடுபட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட ஹாப்பி டாக்டர்ஸ் டே விஷஸ். ஏன்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு இந்த கோவிட் டைம்லலாம் வேலை பார்க்கும்போதெல்லாம் டாக்டர்ஸ் யாரும் அவங்க வீட்டுக்குள்ளே கூட போக முடியாது, தனியாக ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மாஸ்க்குக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி பேஷண்ட்ஸாக வர்ற எல்லாரையுமே இன்றைக்கி நான் விஷ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, டாக்டர் அப்படின்றது டாக்டருக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்க என்ன மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் டாக்டர்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தான் முதல் டாக்டர். ஏன்னா உங்களுக்கு வர்ற சிக்கல்களை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மதப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த ஏரியாவில் இருக்குது, கை வரல அப்படின்னா எப்போ இருந்து வரல, இது எல்லாத்தையும் யார் ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் உங்களோட முதல் மருத்துவர் அப்படின்றத மறந்துடக்கூடாது. உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, ஏதாவது ஒரு வேதனை மனதளவில் இருந்தாலும் சரி, உடல் அளவில் இருந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும், ஃபீல் பண்ணணும். எதனால் இப்படி ஆச்சு அப்படின்றத உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சுட்டு அடுத்தது தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு டாக்டர்கிட்ட வரணும். அதையும் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும். நல்லா இப்போ சரியாகும் அப்போ சரியாகும்னு எல்லாம் ஊரை போட்டுட்டு கடைசியாக வரும்போது அது சரி பண்ண முடியாமல் கூட போயிடலாம். எல்லா பிரச்சனைகளையும் சொல்ல வரல, ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கு இம்மீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு வரணும். ஸோ அதனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டாக்டர். இப்போ அடுத்தது ட்ரீட்மெண்ட் பார்ட்டுக்கு வரலாம். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு கேல்குலேஷன் தான், மெடிசனே ஒரு கேல்குலேஷன் தான். இந்த அறிகுறி இருந்தால் இந்த சிஸ்டம், பிரெயினில் இந்த அறிகுறி இருந்தால் இந்த பார்ட் அப்படின்றது ஒரு கேல்குலேஷன் தான். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அதை ஜட்ஜ் பண்ணி ஓகே இதில் தான் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு சில டெஸ்ட் எடுக்கிறோம். சில இது கிளினிக்கலாகவே ஹிஸ்ட்ரியிலே கண்டுபிடிச்சிடலாம், சில இதுக்கு டெஸ்ட்டு தேவைப்படும், சில இதுக்கு எம்ஆர்ஐ தேவைப்படும், சில இதுக்கு பிளட் டெஸ்ட்டு தேவைப்படும். இந்த மாதிரி நிறையா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்தது இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை சின்சியராக ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா இந்த ஹீலிங் ப்ராசஸில், இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் டாக்டர் 50% அப்படின்னா பேஷண்ட் 50%. இப்போ வர பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மாத்திரை சாப்பிட்டோன்னு சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த மாத்திரை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் என்னோடய ஃபார்மசியில் கீழே எழுதி போட்டிருப்பேன், மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை நினைக்கணும். அதாவது இந்த மருந்து எனது உடலில் முழுமையாக சென்று வேலை செய்து என்னை முழுமையாக குணப்படுத்துகிறது அப்படின்ற அந்த பாசிட்டிவ் தாட்டை கொடுத்து நம்பிக்கையோட மாத்திரையை போடணும். சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமா அப்படி யோசிக்கிறாங்க. ஸோ நெகட்டிவாக ஒரு விஷயங்களை யோசிக்கிறத ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ் நிறுத்தணும். உங்களுக்கான முதல் டாக்டரும் நீங்கள் தான், ஃபஸ்ட்டு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதும் நீங்கள் தான், அதை எந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுன்றதை டிசைட் பண்ணுறதும் நீங்கள் தான். மாத்திரையை மட்டும்தான் டிசைட் பண்ணுறது டாக்டர். அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட உங்களோட என்டையர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸையும் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் தான். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய வேலை. ஆனால் அதை சரி பண்ணுறது, முழுமையாக சரி பண்ணுறது நீங்களும் உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் தான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கும் நீங்கள் தான் முதல் டாக்டர்ன்றனால உங்கள் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் டே விஷஸ். ஸோ டாக்டர் டே இன்னையிலேருந்து ஜூலை 1 உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். எப்போதுமே ஹெல்த்தும் ஹாப்பினஸ்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்டு தான் போயாகணும். ஹெல்த்து ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும், ஹாப்பினஸ் இன்னும் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால் எப்போதுமே நான் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நமது மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் எழுதிய
தலைவலியே உன் முகவரி தான் என்ன? மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம். நல்ல வாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.